வணக்கம். தமிழ் நூலகத்தின் ஒளிச் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்கின்றோம். வணக்கம். செய்திகள். பதவியேற்பு விழாவில் மஹிந்த பங்கேற்பது உறுதி. மோடியுடன் தனியாகவும் சந்திப்பு. ராஜபக்சவுக்கு அழைப்பு. பல நெடுமாறன் கண்டனம். நரேந்திர மோடி இந்திய பிரதமராக பதவியேற்கும் நிகழ்வில் தமிழின் ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழின் அழிப்பு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பங்கேற்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தமிழ்நாட்டு ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழின் அழிப்பு இந்திய வெளிவிவகார அமைச்சு அறிவித்துள்ளது. வரும் 26ஆம் தேதி நடக்கவுள்ள நிகழ்வில் மஹிந்த ராஜபக்ச தாம் பங்கேற்பதை உறுதிப்படுத்தியுள்ளார் என்று இந்திய வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் சையத் அக்பருதீன் தெரிவித்துள்ளார். அதேவேளை பாகிஸ்தான் பிரதமர் இந்த அழைப்புக்கு இன்னமும் பதிலளிக்கவில்லை. அதேவேளை ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்கவையும் இந்த பதவியேற்பு நிகழ்வில் பங்கேற்க வைக்கும் முயற்சிகளில் பாஜக தலைமைப்பிடம் ஈடுபட்டுள்ளது. இந்த பதவியேற்பு விழாவில் பங்கேற்கும் வெளிநாட்டு தலைவர்களுக்கு நரேந்திர மோடி வரும் 26ஆம் தேதி ராப்போசன விருந்து அளிக்கவுள்ளார். பதவியேற்புக்கு மறுநாளான வரும் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வெளிநாட்டு தலைவர்களுடன் நரேந்திர மோடி தனித்தனியாக சந்திப்புகளை மேற்கொள்ளவுள்ளார். சம்பிரதாய பூர்வமான இந்த சந்திப்புகள் தலா 30 நிமிடங்கள் வரை நீடிக்கும் என்றும் புதுடில்லி தகவல்கள் தெரிவிக்கின்றன. ராஜபக்சவுக்கு அழைப்பு. பல நெடுமாறன் கண்டனம். பிரதமர் பதவியேற்கும் விழாவில் பங்கேற்க ஸ்ரீலங்கா அதிபர் ராஜபக்சவுக்கு அழைப்பு விடுத்துள்ளதற்கு உலக தமிழர் பேரமைப்பு தலைவர் பல நெடுமாறன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பெங்களூரில் செய்தியாளர்களிடம் நேற்று வியாழக்கிழமை அவர் கூறியதாவது: பிரதமராக பொறுப்பேற்க உள்ள நரேந்திர மோடி தனது பதவியேற்பு விழாவில் பங்கேற்குமாறு ராஜபக்சவை அழைத்திருப்பது தமிழக மக்களின் மன உணர்வுகளை புண்படுத்தியுள்ளது. ராஜபக்சவுக்கு அழைப்பு விடுத்துள்ளதற்கு தமிழக முதல்வர் ஜெயலலிதாவும் கண்டனம் தெரிவித்துள்ளதை வரவேற்கிறேன். அதேவேளையில் பதவியேற்பு விழாவில் பங்கேற்காமல் ஜெயலலிதா புறக்கணிக்க வேண்டும். தனது கட்சியை சேர்ந்த 37 மக்களவை உறுப்பினர்களையும் விழாவில் பங்கேற்க வைக்காமல் புறக்கணிக்க வேண்டும் என்றார் அவர். ஸ்ரீலங்கா மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என தெரிவித்து ஐரோப்பிய ஒன்றியத்தில் தீர்மானம். தமிழில் ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழின் அழிப்பு ஸ்ரீலங்காவுக்கு எதிராக பொருளாதார தடை விதிக்கப்பட வேண்டும் என தெரிவித்து ஐரோப்பிய ஒன்றியத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரித்தானிய தொழிற்கட்சி இந்த முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. லண்டனில் உள்ள புலம்பெயர் தமிழர்கள் தொழிற்கட்சியின் உறுப்பினர்களான கிளவுட் மொராயஸ் மற்றும் கிராக் தோமஸ் ஆகியோரை ரகசியமாக சந்தித்துள்ளனர். ஸ்ரீலங்காவில் மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்று வருவதாக புலம்பெயர் தமிழர்கள் குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் முறைப்பாடு செய்துள்ளனர். பொருளாதார தடை விதிப்பது குறித்த யோசனை திட்டம் ஒன்றை ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் முன்வைப்பது குறித்து தொழிற்கட்சி உறுப்பினர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பில் 10 மணித்தியால நீர்வெட்டு. விசேட திருத்த பணிகள் காரணமாக கொழும்பில் 10 மணித்தியால நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளதாக நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது. இதற்கமைய இன்றிரவு 8 மணியிலிருந்து நாளை காலை 6 மணி வரை மட்டக்குழி, கொட்டாஞ்சனை, முகத்துவாரம், முத்துவெல, மாதம்பிட்டி, மாவத்தை, ஜோர்ஜா டி சில்வா மாவத்தை, அதனுடன் தொடர்புடைய பகுதிகள் கோட்டை, மகாவித்தியாலய மாவத்தை, மத்திய வீதி, ஜிந்துப்பட்டி, ஆட்டுப்பட்டி தெரு மாவத்தை, ஹினி அப்புவாமி மாவத்தை, விவேகானந்தா வீதி, முதலாவது முஸ்லிம் மஸ்ஜித் வீதி, புதிய சேனக தெரு, பழைய சேனக தெரு உள்ளிட்ட அதனுடன் தொடர்புடைய ஒழுங்குகளுக்கே இந்நீர்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐநா மனித உரிமைகள் விசாரணை குழுவை அமைக்கும் நடவடிக்கை ஆணி முதல் வாரம் அறிவிப்பு. போர்க்குற்றங்கள் தொடர்பில் ராணுவ விசாரணை குழு நியமனம். தமிழில் ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழின் அழிப்பு ஸ்ரீலங்கா தொடர்பில் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு அமைய விசாரணை நடத்துவதற்கான குழுவினை நியமிக்கும் பணியில் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் நவநீதம் பிள்ளை தீவிரமாக ஈடுபட்டுள்ளார். அடுத்த மாதம் முதல் வாரத்தில் விசாரணை குழு தொடர்பான அறிவிப்பை நவநீதம் பிள்ளை வெளியிட உள்ளதாக ராஜதந்திர வட்டாரங்கள் தெரிவித்தன. ஐநா மனித உரிமை ஆணைக்குழுவின் விசாரணைக்கு இலங்கை ஒத்துழைக்க வேண்டும் என்று மனித உரிமை கண்காணிப்பகம் சில தினங்களுக்கு முன்னர் கோரிக்கை விடுத்திருந்தது. இதேபோல் விசாரணை குழு தொடர்பான அறிவிப்பை நவநீதம் பிள்ளை வெளியிட்டதும் இந்த விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு அமெரிக்கா, கனடா, பிரிட்டன் உட்பட ஐரோப்பிய நாடுகள் ஸ்ரீலங்காவிடம் கோரவுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஸ்ரீலங்கா மீதான விசாரணைக்கு தேவையான நிதியினை ஆணையாளர் நவநீதம் பிள்ளை பெற்றுக் கொண்டுள்ளார். இதனை அடுத்து விசாரணைக்கான குழுவினை நியமிக்கும் நடவடிக்கையில் அவர் ஈடுபட்டுள்ளார். விசாரணை குழுவில் இடம்பெறவுள்ள உறுப்பினர்களை தெரிவு செய்யும் நடவடிக்கை தற்போது இடம்பெற்று வருவதாக ராஜதந்திர வட்டாரங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. இதேவேளை யுத்தத்தின் இறுதி கட்டத்தில் 2 தரப்பினராலும் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் குறித்து ஐநா விசாரணை யோசனைக்கு இணங்க முடியாது என்ற அரசாங்கத்தின் முடிவு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என்று மனித உரிமை பேரவை தெரிவித்துள்ளது. ஆனாலும்
ஐநா மனித உரிமை பேரவையில் உரையாற்றிய அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் இந்த விசாரணையை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என அறிவித்தமையே எமது நிலைப்பாடாகும் என்று அமைச்சரவையின் பேச்சாளரும் அமைச்சருமான கெகலிய ரம்புக்வெல தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. போர்க்குற்றங்கள் தொடர்பில் ராணுவ விசாரணைக்குழு நியமனம். சேனல் 4 தொலைக்காட்சியினால் முன்வைக்கப்படும் போர்க்குற்றங்கள் தொடர்பில் விசாரிக்க ராணுவ விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நடைபெற்ற இறுதிக்கட்ட போரின் போது அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டது, மனித உரிமை மீறல்கள் மற்றும் போர்க்குற்றங்கள் இழைக்கப்பட்டது தொடர்பில் பல்வேறு தரப்பினராலும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. இதில் பிரித்தானிய தொலைக்காட்சியான சேனல் 4 ஒருபடி முன்னே சென்று தாம் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரமாக புகைப்படம் மற்றும் ஒளிப்பதிவு காட்சிகளையும் வெளியிட்டு வருகின்றது. இவ்வாறான போர்க்குற்ற ஆதாரங்கள் காரணமாக தமிழில் ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழின் அழிப்பு ஸ்ரீலங்கா சர்வதேச ரீதியில் பெரும் நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளது. மேலும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் கண்டனத்துக்கும் ஆளாகியுள்ளது. இந்நிலையில் சர்வதேசத்தின் கவனத்தை திசை திருப்பும் வகையில் போர்க்குற்றங்கள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்கென ராணுவ விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு இதனை சிபாரிசு செய்திருந்தது. இன்றைய தினமீன பத்திரிகையில் இந்த செய்தி பிரசுரமாகியுள்ளது. போர்க்குற்றங்கள் தொடர்பில் ஸ்ரீலங்கா ராணுவத்தின் மீது முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் ஆதாரமற்றவை என்று மறுத்துள்ள ராணுவ பேச்சாளர் ருவான் வணிகசூரிய, எனினும் இந்த விசாரணை குழுவின் விசாரணைகளை தாம் வரவேற்பதாக தெரிவித்துள்ளார். சேனல் 4 ஊடகத்தின் குற்றச்சாட்டு குறித்து ராணுவ விசாரணை. சேனல் 4 ஊடகம் மற்றும் ஏனைய தரப்பினால் சுமத்தப்பட்டு வரும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட உள்ளது. கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளுக்கு அமைய இவ்வாறு ராணுவ கண்காணிப்பு குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சின் பேச்சாளர் பிரிகேடியர் ருவான் வணிகசூரிய தெரிவித்துள்ளார். போர் இடம்பெற்ற காலத்தில் பல்வேறு சம்பவங்கள் இடம்பெற்றதாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகள் சரியோ பிழையோ அது குறித்து விசாரணை நடத்துமாறு கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு பரிந்துரை செய்துள்ளது. இந்த பரிந்துரைகளின் அடிப்படையில் ராணுவ கண்காணிப்பு குழு ஒன்றை அரசாங்கம் நிறுவியுள்ளது. படையினர் ரத்த தானம் அளிக்க அனுமதிக்கவில்லை என சிலர் குற்றம் சுமத்தி வருகின்றனர். எனினும் 2010ஆம் ஆண்டு முதல் இதுவரையில் 13,200 அலகு ரத்தத்தை படையினர் வடக்கு மக்களுக்காக தானம் செய்துள்ளனர். இதற்கு மேலதிகமாக அவசர நிலைமைகளின் போது வடக்கு மக்களுக்கு படையினர் ரத்தம் வழங்கியுள்ளனர் என பிரிகேடியர் ருவான் வணிகசூரிய தெரிவித்துள்ளார். நகர அபிவிருத்தி மற்றும் பாதுகாப்பு அமைச்சு கட்டிடத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அரசும் ராணுவமும் தேவையற்ற தலையீடு. திரு விக்னேஸ்வரன் பதவியேற்ற கையோடு மோடியை சந்திப்போம். திரு சம்பந்தன் தெரிவிப்பு. இறந்த உறவுகளை நாம் நினைவு கூர்ந்தால் அவர்கள் எழும்பி வந்து விடுவார்களோ என்ற பயத்தினால் தானோ என்னவோ ஸ்ரீலங்கா அரசு தமிழ் மக்களை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகளை அனுஷ்டிப்பதற்கு தடை விதிப்பதாக வடக்கு முதலமைச்சர் திரு விக்னேஸ்வரன் தெரிவித்தார். வடக்கு மாகாண சபையின் நேற்றைய அமர்வின் ஆரம்பத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் நடத்தப்பட்டது. இதில் நினைவேந்தல் உரையை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். 2009ஆம் ஆண்டு வைகாசி மாதம் 18ஆம் தேதி எமது மக்கள் எத்தனையோ பேர் எப்படி எங்கு வைத்துக் கொல்லப்பட்டார்கள் என்பதை சர்வதேச சமூகம் ஆராய்ந்து விரைவில் எங்களுக்கு விடையளிக்கும். நாங்கள் உயிரிழந்த எங்கள் உறவுகளை நினைவு கூறுதல் என்பது எங்கள் மனநிலையின் வெளிப்பாடு என்றார். பதவியேற்ற கையோடு மோடியை சந்திப்போம். திரு சம்பந்தன் தெரிவிப்பு. இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று பிரதமராக தெரிவாகியுள்ள நரேந்திர மோடி உத்தியோகபூர்வமாக பதவியேற்ற பின்னர் அவர் தலைமையிலான புதிய அரசான பாரதிய ஜனதா கட்சியை தமிழ் தேசிய கூட்டமைப்பு நேரில் சந்தித்து பேச்சு நடத்தவுள்ளது. அத்துடன் தமிழகத்தில் பெரு வெற்றியீட்டிய அதிமுகவின் தலைவியும் தமிழக முதல்வருமான ஜெயலலிதாவையும் கூட்டமைப்பு நேரில் சந்திக்கவுள்ளது. இவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு சம்பந்தன் தெரிவித்தார். இந்த சந்திப்புகளுக்கு முன்னர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஆகிய இருவருக்கும் ஈழத் தமிழர்களின் அரசியல் நிலைமைகளை விளக்கும் பின்னணியுடன் வாழ்த்துச் செய்திகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பு அனுப்ப உள்ளது என்றும் சம்பந்தன் மேலும் குறிப்பிட்டார். இம்மாதம் ஆரம்பத்தில் இந்தியா சென்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் நேற்று பிற்பகல் கொழும்பு திரும்பினார். அதனை அடுத்து தமிழ் கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் இலங்கை தமிழரசு கட்சி, EPRLF, டெலோ, பிளட் ஆகிய 4 கட்சிகளின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பந்தன் தலைமையில் நேற்று மாலை கொழும்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விடுதியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தை ஆரம்பித்து வைத்து தலைமையுரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். மேற்படி கூட்டத்தில் தற்போதைய அரசியல் நிலவரங்கள், இந்திய தேர்தல் முடிவுகளை அடுத்து முன்னெடுக்கப்பட வேண்டிய நிலைப்பாடு ஆகியவை குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. அத்துடன் வடக்கு கிழக்கில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மாவட்ட குழுக்களை அமைப்பது எனவும் ஒவ்வொரு அங்கத்துவ கட்சியும் கூட்டமைப்பின் மாவட்ட குழுவில் இடம்பெறுவதற்காக தத்தமது கட்சி சார்பில் 2 அல்லது 3 உறுப்பினர்களின் பெயர் விவரங்களை அடுத்த ஒரு வாரத்துக்குள் பரிந்துரை செய்ய வேண்டும் எனவும் இந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது.
இதேவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பை கட்சியாக பதிவு செய்வது தொடர்பான விடயங்களை கையாள்வதற்காக கடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நியமிக்கப்பட்ட 5 பேர் கொண்ட குழு நாளை சனிக்கிழமை கொழும்பில் கூட்டமைப்பின் தலைவர் திரு சம்பந்தன் தலைமையில் கூடும் என்றும் மேற்படி கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. நன்றி, வணக்கம்.
ராஜா